5.1 ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாரு. ஃபஸ்ட்டு வந்து கண்டினியூட்டி ஆஃப் ஏ ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதனுடைய கிராஃப் வந்து நம்ம கையெடுக்காமல் வரைய முடிஞ்சு அப்படின்னா அது வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அர்த்தம்டா. இது வந்து எக்ஸ் ஆக்சிஸு, இது வந்து ஒய் ஆக்சிஸ். நான் எழுதுறது தெரியுதா? இதில் ஒரு கிராஃப் நான் வரைகிறேன். இப்போ நான் இப்படி ஒரு கிராஃப் வரையணும்னு வச்சுக்கேன். இதான் எஃப் ஆஃப் எக்ஸோடைய கிராஃப்னு வச்சுக்கேன். நான் கையெடுக்காமல் வரைகிறேன்ல, அதனால் இது வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். இப்போ நான் இன்னொரு ஃபங்க்ஷன் பக்கத்துலேயே வரைகிறேன். இப்போ இது வந்து ஒய் ஆக்சிஸ், இது வந்து எக்ஸ் ஆக்சிஸு. இது ஒரு ஃபங்க்ஷன் இப்படி போகுது, அதுக்கப்புறம் இப்படி போகுது. ஸோ இது வந்து ஏன்ற பாயிண்ட்டு டொமைனில். ஸோ ஏன்ற பாயிண்ட்டில் பார்த்து அப்படின்னா நான் இங்கே கையெடுக்காமல் வரைஞ்சிட்டே வரேன். ஆனால் ஏ பாயிண்ட்டில் வந்து கையை எடுத்துகிட்டு தான் வரைய முடியுது. அதனால் இது வந்து ஏல வந்து டிஸ்கண்டினியூஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏன்ற பாயிண்ட். புரியுதா? அப்போ கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக என்ன அப்படின்னா கை எடுக்காமல் வரைய முடிஞ்சுன்னா அது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். புரியுதா? ஓகே சார். இல்லைப்பா அது சரி. இப்போது ஃபிசிக்கலாக உனக்கு கிராஃபிக்கலாக உனக்கு கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக என்னென்னு உனக்கு தெரியுது. ஸோ அனதர் கைண்ட் ஆஃப் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் சொல்கிறேன் பாரு. இங்கே பாரு, கிராஃப் வந்து இப்படி இருக்குது. ஏன்ற பாயிண்டில் ஒரு ஹோல் இருக்குது, அதுக்கப்புறம் இப்படி கண்டினியூ ஆகுது. ஸோ அங்கே மட்டும் இமேஜ் வந்து தள்ளி இங்கே போகுது. ஸோ இதுவுமே வந்து டிஸ்கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் தான். ஏன்னா இங்கே கையெடுக்காமல் வரைகிறேன். ஸோ ஏல மட்டும் இமேஜ் இங்கே போகுது, மறுபடியும் கீழே வந்து இப்படி போகுது. இதுவுமே ஒரு டிஸ்கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் தான். சரியா? சரி, இதை நம்ம இன்னும் கொஞ்சம் நம்பர்ஸில் வச்சு பார்ப்போம். நம்பர்ஸில் வச்சு பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கிளியராக தெரிய வாய்ப்பு இருக்குது. இப்போ இங்கே பாரு, இங்கே வந்து 1 2 3 4 5. இங்கே 1 2 3 4 5 இப்படி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் இப்படி போகுதுன்னு வச்சுக்கேன். ஸோ நீ 3ல் பார்த்த அப்படின்னா 3க்கு லெஃப்டில் பார்த்த அப்படின்னா ஃபங்க்ஷன் வேல்யூ எங்கே போகுது? 3க்கு போதா? ஆனால் 3க்கு ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்த அப்படின்னா ஃபங்க்ஷன் வேல்யூ வந்து 5 கிட்ட போகுது பாரு. 3க்கு ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது இந்த கிராஃப் வந்து 5க்கு பக்கத்தில் இருக்குது. 3க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு போகும்போது இந்த ஃபங்க்ஷன் வந்து 3க்கு லெஃப்ட்டில் இருக்குது. கரெக்டா? புரியுதா புரியலையா? நோட்டு வெளில வந்துடுறோமா? நான் சொல்ல புரியுதா புரியலையாப்பா? நான் சொல்கிறது புரியுதா புரியலையா? சார் புரியல சார். அவங்க சொல்ல சார். இதை சொல்கிறேன். இப்போது 3க்கு லெஃப்ட்டில் போகும் இந்த கிராஃப் கொஞ்சம் இந்த கிராஃப் பாரு. நீ 3க்கு லெஃப்ட்டில் அப்ரோச் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷனுடைய கிராஃப் வந்து 3க்கு லெஃப்ட்டில் அப்ரோச் பண்ணும்போது எங்கே போகுது இந்த ஃபங்க்ஷனுடைய கிராஃபு? இந்த பக்கம் 3க்கு கிட்ட போதா? 3க்கு கிட்ட போதா? இந்த பக்கம் நீ டொமைனில் 3க்கு லெஃப்ட்டில் அப்ரோச் பண்ணும்போது 3க்கு கிட்ட போதா? அதே 3க்கு ரைட் ஹேண்ட் சைடில் அப்ரோச் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷனுடைய கிராஃப் வந்து எங்கே போகுது? 5 கிட்ட போகுதா? 3க்கு ரைட் ஹேண்ட் சைடில் அப்ரோச் பண்ணும்போது சார் புரியல சார். 0 வந்து ஆரம்பிக்கிறோம். 0லேருந்து ஆரம்பிக்கிறோம். 0லாம் பிரச்சனை இல்லை, 1லேயும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இங்கே எல்லாமே கண்டினியூஸாக இருக்குது. கை எடுக்காமல் வரைய முடியுது, இங்கேயும் கை எடுக்காமல் வரைய முடியுது, இங்கேயும் கை எடுக்காமல் வரைய முடியுது. ஸோ இந்த இடத்துல கை எடுத்துகிட்டு மேலே போய் தான் நம்மளால் இந்த ஃபங்க்ஷனை வரைய முடியுது. அப்போ வந்து எந்த இடத்துல கண்டினியூட்டி கட் ஆகுதுன்னா 3ல் கட் ஆகுது. கரெக்டா சார்? அப்படியே கூட வரைய முடியுது சார். கை எடுத்து தானே வரைய முடியும். இங்கே பாரு, நான் இங்கே அப்படியே வரைகிறேன், இப்படி போகிறேன், இப்படி வரேன், இப்படி வரேன். ஸோ இந்த இடத்துல கையை எடுத்துட்டு மேலே போயிட்டு அப்புறம் இங்கே தானே கண்டினியூ பண்ண முடியும். புரியுதா இல்லையா? நடுவில் வரவா? இந்த ஃபங்க்ஷன் அப்படி இருக்குது, நடுவில் எதுவுமே வரல. அதனால அந்த நடுவில் வரலன்றதுக்காக தான் இந்த இடத்துல நான் டிஸ்கண்டினியூன்னு சொல்ல வரேன். புரியுதா இல்லையா? புரியுது சார். புரியலையா? நடுவில் மட்டும் ஏன் ஜாயின் ஆக மாட்டேங்குது? அதான் புரியல. அப்படி இருக்குன்னு வச்சுக்க, இந்த ஃபங்க்ஷனு அப்படி இருக்குன்னு நீ வச்சுக்கோ. ஓகேவா? ஓகே. அப்படி இருந்துச்சுன்னா கையெடுக்காமல் இந்த ஃபங்க்ஷன் வந்து கையெடுக்காமல் வரைய முடிந்து ஏதோ ஒரு இடத்துல கட்டாயி போகுது அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் டிஸ்கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் நான் சொல்ல வரேன். அதுக்காக தான் இப்படி எடுத்துருக்கேன். கட்டாயி போகிற மாதிரி நான் ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். ஓகேவா? புரியுதாடா? ஓகே சார்.
சரி, இப்போ இது ஏன் கட் ஆகுது அப்படின்றத நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, 3க்கு லெஃப்ட்டில் போகும்போது ஒரு வேல்யூ அப்ரோச் பண்ணுது, 3க்கு ரைட்டில் போகும்போது இன்னொரு டிஃப்ரெண்ட்டான வேல்யூ அப்ரோச் பண்ணுது. அதனால் இது வந்து டிஸ்கண்டினியூஸ்ன்னு சொல்ல வரோம். புரியுதா? ஸோ அதனால் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், சரி உனக்கு புரியலனாலும் பரவாயில்ல. கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்னா நீ என்ன ஞாபகம் வச்சுக்கிற அப்படின்னா, நீ 2 கண்டுபிடிக்கணும். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ ப்ளஸ்ஸு இது ரைட் ஹேண்ட் சைட் லிமிட்டு, இதுக்கு பேர் வந்து எல்ஹெச்எல், இதுக்கு பேர் வந்து எல்ஹெச்எல் ரைட் ஹேண்ட் சைட் லிமிட்டு. அடுத்து வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் லிமிட்டு, லிமிட்டு எக்ஸ்டென்ஸ் டு ஏ மைனஸ்ஸு எஃப் ஆஃப் எக்ஸு, இதுக்கு பேர் எல்ஹெச்எல் லெஃப்ட் ஹேண்ட் சைட் லிமிட்டு, இதுக்கு பேர் ஆர்ஹெச்எல் ரைட் ஹேண்ட் சைட் லிமிட்டு. அதுக்கப்புறம் எஃப் ஆஃப் ஏ, இதுக்கு பேர் ஃபங்க்ஷன் வேல்யூ, இதுக்கு பேர் ஃபங்க்ஷன் வேல்யூ அட் ஏ. இது மூணுமே சேமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ, எஃப் இஸ் கண்டினியூஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏன்னு நம்ம சொல்லிக்கலாம். இது மூணுமே சேமாக இருந்துச்சுன்னா. நான் சொல்கிறது புரியுதா பாரு? நான் சொல்கிறது புரியுதா? லெஃப்ட் ஹேண்ட் சைட் லிமிட்டு ரைட் ஹேண்ட் சைட் லிமிட்டு ஃபங்க்ஷன் வேல்யூ மூணுமே சேமாக இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம கண்டினியூஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏன்னு சொல்லலாம். இங்கே ஏன் டிஸ்கண்டினியூ ஆகுது அப்படின்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைட் லிமிட் வந்து 3 போகுது, ரைட் ஹேண்ட் சைட் லிமிட் வந்து 5க்கு போகுது. அதனால் இந்த இடத்துல டிஸ்கண்டினியூ வருது. ஃபங்க்ஷன் சம்டைம்ஸ் இப்படி கூட இருக்கலாம். 3ல் ஒரு ஹாலோ சர்க்கிள் வந்து இப்படி வரலாம். இந்த இடத்துல 2 இருக்குன்னு வச்சுக்கேன். இங்கே லெஃப்ட்டில் போனாலும் 2க்கு தான் போகுது, 3க்கு ரைட்டில் போனாலும் 2க்கு தான் போகுது. அப்போ லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் சேமாக இருக்குது. ஆனால் ஃபங்க்ஷன் வேல்யூ மட்டும் சேமாக இல்லாமல் மேலே போகுதுன்னு வச்சுக்கேன், மேலேயோ இல்லை கீழே போகுது. அந்த ஃபங்க்ஷன் வேல்யூ மட்டும் தள்ளி போகுதுன்னும் போது இது வந்து நாட் ஈக்குவல்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் மூணுமே நம்ம செக் பண்ணணும். புரியுதா? ஓகே. சரி, கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏன்னா இது மூணுமே சேமாக இருக்கணும். சரி, இந்த ஃபஸ்ட்டு 2 இருக்குல்ல, அது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி கூட சொல்லலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைட் லிமிட் ரைட் ஹேண்ட் சைட் லிமிட் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணிவிட்டு அப்படின்னா ஜஸ்ட் லிமிட் மட்டும் ஆகிடும். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏவாக இருந்தால் கண்டினியூஸ். லிமிட் வேல்யூ, இதுக்கு பேர் லிமிட் வேல்யூ, இதுக்கு பேர் ஃபங்க்ஷன் வேல்யூ. அப்போது எப்போ கண்டினியூஸாக இருக்கும் அப்படின்னா லிமிட் வேல்யூ ஃபங்க்ஷன் வேல்யூ சேமாக இருந்துச்சுன்னா கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். புரியுதா? புரியலையா? புரியுது சார். லிமிட் வேல்யூ ஃபங்க்ஷன் வேல்யூ சேமாக இருந்துச்சுன்னா கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். இப்போ அடுத்து கொஷின்ஸ் பார்க்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் இருக்குன்னு. 5.1ல் ஃபஸ்ட்டு கொஷின் போகிறேன். Proof that the function is continuous at x equal to 0, at x equal to -3 and x equal to 5. ஸோ இதுக்கு லிமிட் வேல்யூ ஃபங்க்ஷன் வேல்யூ ஈக்குவலான்னு செக் பண்ணால் நமக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், லிமிட் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் எழுதிக்கிறேன். எக்ஸசைஸ் 5.1 ஃபஸ்ட்டு கொஸ்டின்னு. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் சொல்லுப்பா, உனக்கு தெரியாது, நீ புக்கே வச்சுருக்க மாட்டேன். 5x - 3. கொஸ்டின் பார்த்து தானப்பா புரியும். அப்போ நான் உனக்காக கொஸ்டின்லாம் எழுத முடியும். சார் பார்ட் 1 என்ன கொஸ்டின் சார்? பார்ட் 2 சார். ஆமாம். ப்ரூஃப் தட், நான் கொஸ்டின் எழுதுகிறேன் பாரு. ப்ரூஃப் தட் த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் continuous at x equal to 0 அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கேன். நீ இங்கே சொல்யூஷனில் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, லிமிட் வேல்யூ ஃபங்க்ஷன் வேல்யூ சேமான்னு செக் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு லிமிட் வேல்யூ பார்க்கணும். எந்த பாயிண்ட்டில் பார்க்கணும், ஏல பார்க்கணும். இங்கே ஏ வந்து 0 அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0 செக் பண்ண சொல்கிறாங்க. அதனால் 0 லிமிட் வேல்யூ பார்க்கணும். எப்படி பார்க்குறது, லிமிட்டு எக்ஸ்டென்ஸ் டு 0 எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக அவங்க கொடுத்துருக்குற வேல்யூ போட்டுடணும். இப்போது எக்ஸ்டென்ஸ் டு 0க்கு போகும்போது 5x - 3 எங்கே தெரியுமா போகும், -3க்கு போகும். ஏன்னா எக்ஸ் வந்து 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணிவிடு. அப்போது 5 × 0 0 0 - 3 வந்து -3. அப்போ இதான் வந்து லிமிட் வேல்யூ. இதானது லிமிட் வேல்யூ. இப்போ ஃபங்க்ஷன் வேல்யூ பார்க்க போகிறோம். ஃபங்க்ஷன் வேல்யூன்னா அது எஃப் ஆஃப் 0. எஃப் ஆஃப் 0 ஈக்குவல் டு என்னது, எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டால் -3 வரும். -3 இது வந்து ஃபங்க்ஷன் வேல்யூ. இதுக்கு பேர் என்னது, ஃபங்க்ஷன் வேல்யூ. இப்போ லிமிட் வேல்யூ ஃபங்க்ஷன் வேல்யூ சேமாக இருக்கா, அப்போ நம்ம வந்து கண்டினியூஸ் சொல்லிக்கலாம். தேர்ஃபோர்
limit extends to 0 f of x equal to f of 0. Therefore f is continuous at x equal to 0 நம்ம சொல்லிக்கலாம். புரியுதாப்பா? புரியுதா? என்ன டவுட் இருக்கா கேளு, நான் சொல்கிறேன். இதில் என்ன புரியல டவுட் நான் கேள்வி சொல்கிறேன். F0 எக்ஸோட இடத்துல 0 போடணுமா சார்? ஆமாம், எக்ஸ் இருக்குது. ஏன்னா ஜீரோவில் தான் அவங்க கண்டினியூஸ் எல்லாம் செக் பண்ண சொல்கிறாங்க. ஜீரோவில் லிமிட் வேல்யூ பார்க்கணும், ஜீரோவில் ஃபங்க்ஷன் வேல்யூ பார்க்கணும். ரெண்டுமே சேமாக இருந்தால் கண்டினியூஸ். சரியா? சரி, இப்போ இதே கொஸ்டின் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுக்காம எக்ஸ் ஈக்குவல் டு -3ல் கண்டினியூஸ்னு ப்ரூவ் பண்ண சொன்னாங்கன்னா எப்படி பண்ணுவார்? -3ல கண்டினியூஸ்னா -3 சப்ஸ்டிட் பண்ணணும். எல்லா இடத்துலையும் 0க்கு போகிற இடத்துல -3ன்னு போடணும். ஓகேவா? இப்போ செகண்ட் கொஸ்டின் பாரு. செகண்ட் கொஸ்டினில் என்ன இருக்குது அப்படின்னா, எக்ஸாமின் த கண்டினியூட்டி of the function f of x equal to 2x square minus 1 at x equal to 3 ப்ரூவ் பண்ண சொல்ல எக்ஸாமின் பண்ண சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு லிமிட் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு எந்த இடத்துல 3ல் தான் கேட்குறாங்க. அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 3 f of x equal to limit extends to 3 f of x க்கு பதிலாக 2x square minus 1 equal to x க்கு பதிலாக 3 சப்ஸ்டிட் பண்ணிவிடு. 2 × 9 minus 1 17. இதான் வந்து லிமிட் வேல்யூ. இப்போ ஃபங்க்ஷன் வேல்யூ அட் 3. அப்போ 2 × x square minus 1ல் 3 சப்ஸ்டிட் பண்ணால் அங்கேயும் 17 தான் வரும். லிமிட் வேல்யூ ஃபங்க்ஷன் வேல்யூ சேமாக இருக்கிறதால கண்டினியூஸ். சின்ஸ் limit value of the function equal to function value at the point 3, therefore f is continuous at x equal to 3 அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். புரியுதா இல்லையா? எதனா டவுட் இருக்கா? இப்போ தேர்டு என்ன டவுட் இருந்தால் கேளுப்பா, சொல்கிறேன். தேர்டு கொஸ்டினில் இதே எக்ஸாமின் தான் பண்ண சொல்கிறாங்க. எக்ஸாமின் ஃபார் கண்டினியூட்டின்னு தான் சொல்லியிருக்காங்க, எந்த பாயிண்ட்டுன்னு சொல்லலை. நம்ம தான் எந்தெந்த பாயிண்ட்டுன்னு சொல்லணும். இப்போ f of x equal to x minus 5ன்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில். f of x equal to x minus 5 இருக்குல்லப்பா, இது வந்து எல்லா பாயிண்ட்லையுமே கண்டினியூஸாக இருக்கும். இப்போ நம்ம ஜென்ரலாக வந்து ஏன்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கணும். லெட் a belongs to real number அப்படின்னு என்ன பண்ணணும், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு a f of x பார்த்தா அப்படின்னா உனக்கு என்ன வரும், a minus 5ன்னு வரும். ஃபங்க்ஷன் வேல்யூ பார்த்தாலும் a minus 5 தான் வரும். அதனால் f is continuous at x equal to aன்னு வரும். a வந்து ஜென்ரல் ஆர்பிட்ராக ரேண்டமாக எடுத்துருக்கோம். அதனால் this is true for all a belongs to real number. Therefore f is continuous function மாறிடும். continuous functionனா ஒன்றும் கிடையாது. continuous function எல்லா நம்பர்லேயும் கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா continuous function on real நம்பராக மாறிடும். எனி டவுட்? எனி டவுட்? டவுட்னா கேளு. இப்போ அடுத்து என்ன கொஸ்டின் தெரியுமா, பி அதில் தேர்ட் கொஸ்டின்ல ரெண்டாவது சப்டிவிஷனு f of x equal to 1 divided by x minus 5 x not equal to 5. இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம போன கொஸ்டின் மாதிரியே போட்டுடலாம். ஆனால் ஏ வந்து 5ன்னு மட்டும் வைக்க முடியாது. ஏ வந்து 5ன்னு ஏன்ற பாயிண்ட் வந்து 5ன்னு மட்டும் வைக்க முடியாது. ஏன்னா 5ன்னு வச்சா நம்ம 1/0 வந்துடும்ல. அதனால் அப்போது இந்த ஃபங்க்ஷன் வந்து எல்லா பாயிண்ட்லேயும் கண்டினியூஸாக இருக்கும் 5 தவிர்த்து. ஸோ எஃப் இஸ் கண்டினியூஸ்
at every real number except 5 தவிர்த்து இது எல்லாத்தையுமே ஏன்னா 5 நீ ஃபங்க்ஷன் வேல்யூவில் எஃப் ஆஃப் 5 போட்டுனா 1/0 அன்டிஃபைன்ட் நம்பர் வந்துடும். புரியுதா இல்லையா? ஓகே. அதனால 5ல் வந்துட்டும் இது கண்டினியூஸாக இருக்காது, மற்றபடி எல்லா பாயிண்ட்டுமே கண்டினியூஸாக இருக்கும். தேர்டு சி வந்து பார்த்தா அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 25 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 5. x not equal to minus 5. x not equal to minus 5. இப்போ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணலாம்? மேலே இருக்கிறத a + b இன்ட்டு a மைனஸ் பின்னு போடலாமா? கீழே இருக்கிற a + b கூட கேன்சல் பண்ணிடலாமா? ஸோ அப்போ கேன்சல், ஏன்னா வந்து எக்ஸ் வந்து நாட் ஈக்குவல் டு -5, அதனால் 0 வராது, அதனால் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி மாறிடுச்சு? எக்ஸ் மைனஸ் 5ன்னு மாறிடுச்சு. ஸோ இட் இஸ் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். இட் இஸ் ஏ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். இது நம்ம ஃபஸ்ட்லேயே ப்ரூவ் பண்ணிட்டோம். எப்படின்னு, ஏதோ ரேண்டமாக ஒரு ஏ எடுத்தோம் அப்படின்னா எல்லா ஏலுமே கண்டினியூஸ் ஆகிடும். அவங்களே -5 செக் பண்ண சொல்லலை. அப்போ -5 தவிர்த்து மீது எல்லா பாயிண்ட்டுமே கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் வந்துடும். ஓகேவா? அடுத்து டி வந்து மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 5னு கொடுத்துருக்காங்க. இதுவுமே நீ ஏன்னு ஒரு பாயிண்ட் வச்சுட்டு அப்படின்னா எல்லா பாயிண்ட்லையுமே ஃபங்க்ஷன் வேல்யூ லிமிட் வேல்யூ சேமாக இருக்கும். அதனால் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். சரியா? சரி, உனக்கு இப்போ எக்ஸாம் வந்து எப்படி தெரியுமா கேட்க வாய்ப்பு இருக்குது? இந்த மாதிரி சம்மு தான் கேட்பாங்க. 5th சம்மில் இருக்கிற மாதிரி சம்மு மட்டும் தான் கேட்பாங்க. அதை நான் டேரெக்டாக 5th சம்மில் இருக்கிறேன். இப்போ 5th சம்மில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இஸ் த ஃபங்க்ஷன் f of x equal to x if x is less than or equal to 1, 5 if x is more than 1, continuous at x equal to 0, at x equal to 1, at x equal to 2. இதெல்லாம் கேட்குறாங்க. 0ல் கண்டினியூஸாக, 1ல் கண்டினியூஸாக, 2ல் கண்டினியூஸான்னு கேட்குறாங்க. கொஷின் புரியுதா? கண்டினியூஸ். கொஷின் புரியுதா? புரியுதாடா? புரியுது சார். இப்போ இதுக்கு வந்து நீ கிராஃப் ஒன்று போட்டுக்கோ. இப்படி ஒரு கிராஃப் போட்டுக்கோ. இங்கே வந்து 1 இருக்கு, இங்கே வந்து 1 இருக்குன்னு வச்சுக்கேன். இங்கே வந்து 0 இருக்கும், இங்கே வந்து 2 இருக்கும். 1க்கு லெஃப்ட்டில் ஃபங்க்ஷன் வேல்யூ எக்ஸா? கரெக்டா? 1 விட பெருசு அப்படின்னா 1க்கு ரைட்டு. 1க்கு ரைட் ஹேண்ட் சைடில் ஃபங்க்ஷன் வேல்யூ வந்து 5. ஓகேவா? அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த இடத்துல எல்லாமே 5 தான் அர்த்தம். 1க்கு ரைட்டில் எல்லாமே எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 5. இங்கே 1க்கு லெஃப்டில் எல்லா இடத்துலையுமே எக்ஸு. இது இந்த கிராஃப் புரியுதா? புரியுது சார். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? 0ல் கண்டினியூஸான்னு செக் பண்ண போகிறோம், 1ல் செக் பண்ண போகிறோம், 2ல் செக் பண்ண போகிறோம். எப்படி செக் பண்ணுறது? எஃப் ஆஃப் எக்ஸ்னு போடணுமா? ஃபங்க்ஷன் வேல்யூ லிமிட் வேல்யூ செக் பண்ணணும். என்ன செக் பண்ணணும்? ஃபங்க்ஷன் வேல்யூ லிமிட் வேல்யூ. ஆமாம், ஃபங்க்ஷன் வேல்யூ லிமிட் வேல்யூ செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் வந்து ஃபங்க்ஷன் வேல்யூ செக் பண்ண போகிறேன். லிமிட் வேல்யூ செக் பண்ண போகிறேன். இப்போது லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் பார்க்கணும். ஏன்னா 1க்கு லெஃப்ட்டில், 0க்கு லெஃப்ட்டில் ரைட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 0ல் பேச போகிறேன். 0க்கு லெஃப்ட் லிமிட் LHL எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லிமிட்டு எக்ஸ்டென்ஸ் டு 0 மைனஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைட் லிமிட்டு. 0க்கு லெஃப்ட்டில் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸா 5ஆ?
ஜீரோக்கு லெஃப்ட்ல எக்ஸ் சார். எக்ஸு. அப்போ எக்ஸ் வந்து ஜீரோக்கு போகுது, அப்போ எக்ஸுக்கு பதிலாக ஜீரோ போட்டு அப்புறம் ஆன்சர் ஜீரோ. இதான் வந்து எல்ஹெச்எல். எல்ஹெச்எல். இப்போ ஆர்ஹெச்எல் கண்டுபிடிக்க போகிறேன். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ ப்ளஸ்ஸு எஃப் ஆஃப் எக்ஸு ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ ப்ளஸ்ஸு. சரி, ஜீரோக்கு ரைட் ஹேண்ட் சைடில் ஃபங்க்ஷன் 5 எக்ஸா? 5 சார். தப்பு, எக்ஸ் தான். ஜீரோக்கு ரைட் ஹேண்ட் சைட்லேயும் எக்ஸ் தானே இருக்குது, 1க்கு ரைட் ஹேண்ட் சைடில் தானே 5 மாறுது. ஓ ஓகே சார். 1 இங்கே பாரு, 1க்கு லெஃப்ட்டு ரைட்டு தான் சொல்லியிருக்காங்க, ஜீரோக்கு எதுவும் சொல்லலை. ஸோ அப்போ அங்கேயுமே எக்ஸ் தான் வரும். அப்போ எக்ஸுக்கு பதிலாக ஜீரோ போட்டால் ஜீரோ ஆகிடும். இது வந்து ஆர்ஹெச்எல். அடுத்து மூணாவது ஒன்று செக் பண்ணணும், எஃப் ஆஃப் ஜீரோ. எஃப் ஆஃப் ஜீரோ என்ன வரும்? ஜீரோ இதில் வருமா இதில் வருமா? ஜீரோ வந்து 1க்கு லெஃப்ட்டில் தான் இருக்குது, அப்போ எக்ஸில் தான் வரும். அப்போ எக்ஸுக்கு பதிலாக ஜீரோ போட்டால் ஜீரோ. மூணுமே சேமாக இருக்குது. அப்போ வந்து இது வந்து கண்டினியூஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு மாறிடும். அப்போ நமக்கு என்ன இருக்குது? எல்ஹெச்எல், இது வந்து ஆர்ஹெச்எல், இது வந்து எல்ஹெச்எல், இது வந்து ஃபங்க்ஷன் வேல்யூ. மூணுமே சேமாக இருக்கிறதால தேர்ஃபோர் எஃப் இஸ் கண்டினியூவஸ் அட்டு எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு நம்ம வந்து சொல்லிடலாம். இப்போ நம்ம எக்ஸ் ஈக்குவல் டு 1 பார்ப்போமா? இப்போ அட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 1 பார்க்க போகிறேன். இங்கே என்ன, இப்போ 1ல் கண்டினியூஸாக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு என்னப்பா பண்ணணும்? எக்ஸ் ஈக்குவல் டு 1 இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு இருக்கும். கரெக்ட். எல்ஹெச்எல் ஆர்ஹெச்எல்லாம் கண்டுபிடிக்கணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு லெஃப்ட்டுக்கு பார்க்க போகிறேன். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் எல்ஹெச்எல் பார்க்குறேன். இப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸை எடுத்துடணும். எடுத்துட்டு 5 போடுவா எக்ஸை போடுவா? 5 தான் சார் போடணும். ஏன்? 1க்கு லெஃப்ட்டில் தானே பார்க்குறேன். 1க்கு லெஃப்ட்டில் எக்ஸ் இருக்கா 5 இருக்கா? தான் சார். எக்ஸ் எக்ஸ். அப்போ எக்ஸ் போடு. எக்ஸ் வந்து 1 நோக்கி 1 அப்ரோச் பண்ணுது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? 1ன்னு போட்டுடணும். புரியுதா? இப்போ ஆர்ஹெச்எல் பார்க்க போகிறேன். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1 ப்ளஸ்ஸு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1 ப்ளஸ்ஸு எஃப் ஆஃப் எக்ஸை ரீப்ளேஸ் பண்ணணும். 1க்கு ரைட் ஹேண்ட் சைடில் பார்க்கும்போது எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் பண்ணுமா 5 பண்ணுமா? 5 போடணும் சார். 5 போடணும். அப்போ எக்ஸ்டென்ஸ் டு 1 போட்டாலுமே இது 5ஆக தான் இருக்கும். அப்போ ஆன்சர் வந்து 5. சரி, இங்கே ஸ்டாப் பண்ணிக்கலாம். எல்ஹெச்எல் ஆர்ஹெச்எல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? ஆமாம் சார். அப்போ எல்ஹெச்எல் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஆர்ஹெச்எல். தேர்ஃபோர் எஃப் இஸ் நாட் கண்டினியூஸ். நாட் கண்டினியூஸ் அட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 1. புரியுதா புரியலையா? புரியுது. இப்போ அதே மாதிரி எக்ஸ் ஈக்குவல் டு 2 செக் பண்ணுவியா? எக்ஸ் ஈக்குவல் டு 2 எக்ஸ் ஈக்குவல் டு 2ல கண்டினியூஸாக இல்லையான்னு கேட்குறாங்க. அது செக் பண்ணுவியா? ஓகே சார். செக் பண்ணுவியா பண்ண மாட்டியா? பண்ணுறேன். சொல்லு. கண்டினியூஸ் வருமா வராதா? எக்ஸ் ஈக்குவல் டு நான் வந்து டூக்கு லெஃப்ட் சைட்லையும் பார்க்கணும், ரைட் சைட்லையும் பார்க்கணும். கரெக்ட், வெரி குட். பார்த்தா என்ன வரும்? லெஃப்ட் சைடில் பார்க்கும்போது 2 லெஃப்ட் சைடில் வந்து 1 தான் சார் இருக்கு. 2க்கு லெஃப்ட் சைடில் டொமைனில் பார்க்கக்கூடாது, அவுட்புட்டை பார்க்கணும். அவுட்புட் வந்து எக்ஸ் 5 ரெண்டுத்துல எது வரும்? அதான் சார். இப்போ 2க்கு வந்து லெஃப்ட் சைடில் 1 இருக்கு, அப்போ 5 தானே வரும். ஆமாம், 2க்கு லெஃப்ட் சைடில் 5 வரும், 2க்கு ரைட் சைட்லேயும் 5 தான் வரும். அப்போ 2லேயும் 5 தான் வரும். அப்போ இது மாதிரி வரும். மூணுமே சேமாக இருக்கும். அப்போ கண்டினியூஸ் அட்டு வந்துடும். ஓகேவா? அவ்வளோதான். அப்படி எழுதி முடிச்சுன்னா கணக்கு ஓவர். ஓகேவா? 5th கணக்கு ஓகேவா? ஓகே சார். இந்த மாதிரி தான் கேட்பாங்க உனக்கு வந்து பரீட்சையில். சரி, இப்போ அடுத்த மாதிரி மாடல் என்னென்னா, ஃபைண்ட் ஆல் பாயிண்ட்ஸ் ஆஃப் டிஸ்கண்டினியூ. இப்போ எஃப் ஆஃப் 6th கணக்கில் ஒன்று கொடுத்துருக்காங்கப்பா. ஃபைண்ட் ஆல் பாயிண்ட்ஸ் ஆஃப் டிஸ்கண்டினியூஸ். டிஸ்கண்டினியூஸ் என்னப்பா? அதான் சார் கண்டினியூஸாக இல்லாதது. அதெல்லாம் கேட்குறாங்க. அந்த பாயிண்ட்லாம் கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. யாருக்கு? எஃப்க்கு. எஃப் வந்து எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x + 3 ஃபார் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2, 2x - 3
ஃபார் எக்ஸ் மோர் தென் 2 செக் பண்ணிடுவோமா? சரி, 2க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற எல்லா பாயிண்ட்லையுமே கண்டினியூஸாக இருக்கும், ஏன்னா அது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன். 2க்கு ரைட் ஹேண்ட் சைட்லேயும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன், எல்லாமே கண்டினியூஸாக இருக்கும். அப்போ நம்ம 2ல் மட்டும் செக் பண்ணணும். அது நீ எழுதிக்கோ சொல்யூஷனில். f of x is straight line for x less than or equal to 2 and x more than 2. Therefore f is continuous at all points except 2. இப்போ நம்ம 2ல் மட்டும் செக் பண்ணணும். 2ல் கண்டினியூட்டி வருமா வரலையான்னு செக் பண்ணணும். இப்போ இதை கூட எழுதாத, லாஸ்ட் லைன் கூட எழுதாத, ஸ்ட்ரெயிட் லைன் சொல்லிட்டியா, அப்போ எல்லா பாயிண்ட்லேயும் கண்டினியூஸ் வந்துடும். 2ல் மட்டும் நம்ம செக் பண்ணணும். ஸோ எங்கே செக் பண்ணுற? செக் கண்டினியூட்டி அட் ஒன்லி எக்ஸ் ஈக்குவல் டு 2ல் செக் பண்ணுற. ஏன்னா 2ல் வந்து பிஹேவியர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே வேறு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது, இங்கே வேறு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது. அப்போ 2ல் செக் பண்ணுறேன். 2ல் செக் பண்ணால் LHL RHL கண்டுபிடிக்கணும். லிமிட்டு x டென்ஸ் டு 2 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் லிமிட் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 2ல். லிமிட்டு x டென்ஸ் டு 2 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக நான் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும். இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணுமா, இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணுமா? ஃபஸ்ட்டா செகண்டா? ஃபர்ஸ்ட் வேல்யூ தான் சார். ஃபஸ்ட் வேல்யூ, ஏன்னா 2 விட சின்னது, 2 விட சின்ன எக்ஸுக்கு இதான் போடணும். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட் லிமிட்னா அதான் போடணும். அப்போது 2x + 3 போடணும். எக்ஸ் எங்கே போகுது? 2வை நோக்கி போகுது. அப்போ 2வை சப்ஸ்டிட் பண்ணு. அப்போ 2 2 4, 4 + 3 = 7 வரும். இதுதான் LHL. RHL செக் பண்ண போகிறேன். லிமிட் x டென்ஸ் டு 2 ப்ளஸ் ஈக்குவல் டு லிமிட் x டென்ஸ் டு 2 ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸை எடுத்து ரீப்ளேஸ் பண்ணணும். ஃபஸ்ட் வேல்யூ பண்ணணுமா, செகண்ட் வேல்யூ பண்ணணுமா? செகண்ட் வேல்யூ தான் சார். செகண்ட் வேல்யூ, ஏன்னா 2 விட பெரிய எக்ஸுக்கு இதான் வரும். அப்போ ரைட் ஹேண்ட் சைடில் தான் 2 விட பெருசுலாம் இருக்கும். அப்போ 2x - 3. இப்போ எக்ஸுக்கு பதிலாக 2 போடணும். அப்போ 4 - 3 = 1 வரும். RHS இங்கேயே ஸ்டாப் பண்ணிக்கலாம், ஏன்னா LHS RHS டிஃப்ரென்ஸாக இருக்குது. LHL இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் RHL. தேர்ஃபோர் என்ன முடிவு பண்ணிடலாம்? தேர்ஃபோர் f இஸ் நாட் கண்டினியூவஸ், டிஸ்கண்டினியூஸ்னு கூட சொல்லிவிடு. Therefore f is discontinuous at x = 2. சரி, 2வை தவிர்த்த மீதி எல்லா பாயிண்ட்லேயும் கண்டினியூஸ் வந்துருமானா வந்துடும். ஏன்னா 2வை விட்டுட்டு பார்த்தேன் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் அது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனு, 2க்கு ரைட் ஹேண்ட் சைட்லேயும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனு, அது கண்டினியூஸ் வந்துடும். அப்போது ஃபைண்ட் ஆல் பாயிண்ட்ஸ் ஆஃப் டிஸ்கண்டினியூஸ் சொல்லியிருக்காங்கல்ல. அப்போ ஆல் பாயிண்ட்ஸ் ஆஃப் டிஸ்கண்டினியூ என்ன வரும்? 2 மட்டும்தான் வரும். ஆல் பாயிண்ட்ஸ் ஆஃப் டிஸ்கண்டினியூவில் 2 மட்டும்தான் வரும். நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? என்னடா புரியுதா இல்லையா? எனி டவுட்? சரி, இன்னைக்கு இது போதும், மீது நாளைக்கு பார்ப்போம். என்னடா